ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னா ஸ்பூக்கி இன் லவ். இது நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டுருக்கு. வீக்லி 2 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எபிசோட் 1, 2, 3 and 4 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பூக்கி இன் லவ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வியர்டான ஒரு இடத்துல தான் வந்து சந்திப்பாங்க. இவன் வந்து ஏதோ ஒரு காட்டில் வந்து ஏதோ பணத்தை தோண்டிகிட்டு இருப்பா. இவன் வந்து ப்ராசிக்யூட்டராக இருப்பான் ஹீரோயின் வந்து ஒரு ரெயின் கோட் மாதிரி போட்டுட்டு பணத்தை தோண்டிட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு பொருளை வந்து எடுப்பா. ஸோ இப்படி கதையே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்று டக்குன்னு வந்து மறைஞ்சிருப்பா, எங்கே போனானே தெரியாது. ஸோ ப்ராசிக்யூட்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட வந்து ஹெல்ப்போட எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பான். எந்தெந்த க்ரைம்ஸ் நடந்தாலும் அந்தந்த இடத்துல வந்து ஹீரோயின் இருப்பாள். ஏன்னா ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் பேய் நிறைய தெரியும். ஸோ அதுதான் வந்து கதையோட வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ இவன் வந்து வெளியே பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருப்பான்னா, ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி இருப்பாள். நல்ல வெல் ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தவளாக இருப்பாள். ஆனால் பயோன்னு பார்த்தீங்கன்னா இவள் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாள். அண்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாள். வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டுட்டு அது உள்ளே தான் வந்து அவள் தூங்குவாள். பிகாஸ் பேய் வந்து இவளை வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா அவள் ரீசெண்டாக கொஞ்சம் காலேஜ் படிக்கும் போது வந்து இவளும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு போட்டில் போயிருப்பாங்க. அங்கே வந்து தண்ணியில் வந்து விழுந்து அந்த பையன் வந்து இறந்துருவான். இவள் வந்து செத்து பொழைச்சிருப்பா. ஸோ அதனால் இவள் கண்ணுக்கு மட்டும் பேய் வந்து நல்லா தெரியும். அண்ட் இவள் எப்போவுமே வந்து கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருப்பா. ஏன்னா அந்த க்ளவுஸை இல்லாமல் வேறு யாரையாவது தொட்டுட்டானா அவங்களுக்கும் பேய் தெரியும். ஸோ அப்படி தான் வந்து ஹீரோ வந்து யோசிப்பான், என்னடா இது நம்ம எந்த இன்சிடெண்ட்டுக்கு போனாலும் அந்தந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து இவள் வராளே அப்படின்னு சொல்லிட்டு இவளை பற்றி வந்து கேட்க ஆரம்பிப்பான். அப்புறம் இவள் சொல்லிடுவா, என் கண்ணுக்கு வந்து பேயெல்லாம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஏன் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன்னா, நான் நிறைய பேர் தொடமாட்டேன். நான் தொட்டேன்னா அவங்களுக்கும் வந்து பேய் தெரியும். ஆனால் அது வந்து ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லுவாள். ஸோ அதனால தான் நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். எல்லாருக்கிட்ட இருந்தும் நான் அவாய்ட் பண்ணி நான் வந்து தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லுவாள். இவள் குடும்பத்தில் வந்து நிறைய சந்தேகம் வரும். இந்த மாதிரி அப்போ இவளுக்கு வந்து பேய் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவள் வந்து என்ன சொல்லுவாள், இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவா. ஒரு நாள் வந்து இவன் வந்து ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிட்ருப்பா. அப்போ இவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து உட்காந்து குடிச்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து மீட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து இவன் என்ன பண்ணுவா, க்ளவுஸை வந்து கழட்டிடுவா. ஸோ தட் வந்து இந்த ஹீரோ வந்து அவன் கையை வந்து டச் பண்ணிவிடுவான். டச் பண்ண அடுத்ததுலேருந்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டெல்லாம் வந்துடுவான். பட் அடுத்த நாள்லேருந்து அவன் கண்ணுக்கு வந்து பேய் தெரிய ஆரம்பிக்கும். அவன் பயந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே போய் கேட்பான், அந்த மாதிரி என்ன இது எனக்கு இப்படிலாம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த பேய்ங்க வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி அதனால அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுவாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவனுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறதுன்றதுனால இவனும் வந்து அந்த பேய்ங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவன் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பான், ஒரு வாரத்தில் வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து பேய் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அந்த நேரத்தில் வந்து ஹீரோயினை வந்து ஒரு வில்லன் வந்து கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போயிட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து எப்படியும் அவனுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும், அவனை போயிட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவன் ஹார்ட் பீட் நின்றுட்டு இவன் முன்னாடியே வந்து பேய் மாதிரி வந்து நிற்பான். அப்போ இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். இப்போ வந்து அவன் நிஜமாகவே உயிரோட தான் இருக்கானா இல்லை செத்துட்டானா அப்படின்றது எபிசோட் 4 தான் தெரியும். எபிசோட் 4 வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.